ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனி சூப்பரான ஒரு அழகான ஒரு கதை தான் சொல்லலான்னு இருக்கேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். வணக்கம் நண்பா. சொல்லுங்கள், நீங்கள் எல்லாமே இப்போ எந்த ஊர்லேருந்து பார்த்துன்னு இருக்கீங்க? மதுரையா, தேனியா, கிருஷ்ணகிரியா, கம்பமா, என்ன ஊர் இல்லை கிராமம் எது இருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி காலையில் பார்த்துன்னு இருக்கீங்களா, மத்தியானமா, நைட்டா, டைமிங் மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் பேரை வச்சுட்டு என்ன உங்கள் பேர் இருக்குதோ கண்டிப்பாக நான் அங்கே ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கதை தயவுசெய்து முழுசாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்குள்ள கனெக்ஷன் வரும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் சேனல் டெய்லி நான் வீடியோ போட முடியும். இன்றைக்கி ஒரு தனி ரகசிய காதல் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜர் பிரவீன், யூடியூபர் கார்த்தி, கேமராவுக்கு பின்னால் மறைந்து உண்மையான ஒரு காதல். சென்னை ஐஐடியில் கோயம்பேடில் அருகில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2024 ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு மழை தூரிட்டே இருந்துச்சு. வெளியில் பார்த்தா நீல நேர ஸ்கூட்டரில் இறங்கினார் கார்த்தி. 28 வயசு, மெல்லிய தாடி, கருப்பு டிஷர்ட்டு, கண்ணாடி, யூடியூபர், 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்குது. மென்டல் ஹெல்த்து லைஃப் வீடியோக்கள் போடுவான். அவங்க அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மினாக இருக்கார். ஹார்ட் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் மேனேஜர் பிரவீன், 32 வயசு, நீல நிற ஷர்ட்டு, கருப்பு பேண்ட்டு. அவன் முகம் எப்போவுமே சீரியஸாக இருக்கும். திருச்சியில் அருகில் உள்ள சிறிய கிராமம் தாயமங்கலம். அங்கே இருந்து படித்து சென்னைக்கு 8 வருஷமாக 10 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறான். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தினமும் டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார்த்தி அப்பாவை பார்க்க வந்தப்போ பிரவீன் தான் டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸில் எல்லாமே பார்த்துட்டு கழுத்து போட்டான். அந்த நேரத்தில் 2 பேருக்கும் முதல்ல அப்போ தான் பேசிக்க ஆரம்பித்தாங்க, சந்திக்க ஆரம்பித்தாங்க. என் அப்பா எப்படி இருக்காங்க? கார்த்தி கேட்டான். குரல் கொஞ்சம் நடுங்கிட்டே இருந்துச்சு. பயம், கவலை எல்லாமே அவனுக்கு மனசில் கலந்து இருந்துச்சு. பிரவீன் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு அமைதி, ஏதோ ஒரு எண்ணம் தோணினே இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, அவருக்கு டாக்டர் சொன்ன மாதிரியே ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாகிடும். சின்ன ப்ராப்ளம் தான், எல்லாமே டேப்லெட்டு, ஃபுட்டு கரெக்ட் டைமாக சாப்பிடுங்க. நீங்கள் யூடியூபரா? உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன். நான் உங்கள் ஃபேனு. மென்டல் ஹெல்த்தை பற்றி ரொம்ப நல்லா பேசுவீங்க. அந்த வார்த்தைகள் காத்திற்கு ஒரு மெதுவாக வெதுவெதுப்பை கொடுத்துச்சு. யாரும் இப்படி அவனை வேலைகள் எல்லாமே பாராட்டி சொன்னதே இல்லையே. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் பசங்க சொன்னது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று மெல்ல மெல்ல அசைஞ்சிட்டே இருந்துச்சு. அன்று இரவு அப்பா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பித்தார். சார், ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். பிரவீன் முதல்ல மறுத்தான். எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸு. ஆனால் கார்த்திக்கோட கண்கள் பார்த்தது மறுப்பு வரல. அந்த கண்களில் ஒரு தேடுதல் இருந்துச்சு. பிரவீன் தன் வேலை அழுத்தத்தில் மறந்து போன ஒரு உணர்வு அந்த பார்வையில் தெரிஞ்சிச்சு. மெல்ல மெல்ல பேச்சு அதிகமாகிடுச்சு. இரவு ஒரு 11 மணி இருக்கும். ஃபோன் கால் வரும். பிரவீன், சார், தூக்கம் வரல, கொஞ்சம் பேசலாமா? கார்த்தி கேட்பான். பிரவீன் தன் சின்ன வீட்டில் தனியாக உட்கார்ந்துருப்பான். பேசலாம் தம்பி அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த தம்பி வார்த்தைகள் அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். அது வேற ஏதோ ஒரு ஆழமான உணர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. 2 பேருக்கும் தங்கள் தனிமையாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. கார்த்தி தன் யூடியூப் லைஃப் பற்றி சொல்ல ஆரம்பித்தான். எத்தனையோ பேர் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெறுமை, தனிமை எல்லாமே சொல்ல ஆரம்பித்தான். பிரவீன் தன் கிராமத்து நினைவுகள் எல்லாமே சொல்ல ஆரம்பித்தான். அம்மாவோட அன்பு, அம்மாவோட காதல். ஆனால் அவருக்கு புரியாத சில விஷயங்கள். ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி இருக்கும், சனிக்கிழமை. லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கார்த்தி ஹாஸ்பிட்டலில் கேன்டீனில் உட்காந்து பிரவீனை சந்தித்தான். 2 பேரும் வெளில மழைனால சில்னஸ்க்கு ஹாட்டான காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு. சார், நான் உங்களை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப் ஸ்டோரிஸை பற்றி. பிரவீன் சிரித்தான். என் லைஃப்பில் என்ன இருக்குது? வேலை, வீடு, அம்மா, இதுதான் ரொட்டேஷனாக போயின்னு இருக்கு. இதுதான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு தனிமை தெரிஞ்சிச்சு. கார்த்தி புரிஞ்சுக்கிட்டான். இவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தனி மாதிரியே ஒரு கணம் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவனை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகு நாட்கள் போக போக நெருக்கம் 2 பேருக்கு நடுவில் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரவீன் தன் ஸ்கூட்டர் கார்த்திகை அழைச்சிட்டே போனான். சென்னை கடற்கரை அருகில் இருக்கிற ஒரு அமைதியான இடம். அங்கே உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க. கார்த்தி தன் பயணத்தை மெல்ல மெல்ல வெளியே சொன்னான். சார், எனக்கு பொண்ணுங்க மேலே கொஞ்சம் கூட ஈர்ப்பே இல்லை சார். ஆண்கள் பார்க்கும்போது தான் எனக்கு ஈர்ப்பு இருக்குது, ஒரு உணர்வு வருது சார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னான். பிரவீன் நெடுநேரம் மௌனமாக இருந்தான். பிறகு தன் கையை நீட்டி கார்த்தி தோலை தொட்டான். எனக்கும் அப்படி தான் நண்பா. ஆனால் யார்கிட்டையும் சொல்ல முடியல. பயம், அம்மா எதிர்ப்பு, இந்த சமூகம், வேலை எல்லாமே என்னை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த நொடியில் 2 பேருக்கும் இடையில் ஒரு பாலம் உருவான மாதிரி இருந்துச்சு. பேச்சு இரவு முழுக்க நின்றுட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள், பிடித்த உணவு, பிடித்த சாப்பாடு, பிடித்த இடம்,
பிடித்த டூரிஸ்ட் பிளேஸ், பிடித்த பாட்டு, பிடித்த குழந்தைகள், பருவகால நினைவுகள் எல்லாமே பகிர்ந்துட்டாங்க. கார்த்தி தன் அப்பாவுக்கு உடம்பு சரியான பிறகு வருவதை நிறுத்தலை. பிரவீன் வீட்டுக்கு சில சமயம் வருவான். அம்மா பார்க்காமல் இருக்க ஒரு சின்ன பால்கனியில் உட்காந்து பேசுவாங்க. செப்டம்பர் மாதம் வந்துச்சு. பிரவீன் அம்மா ஒரு பெண்ணை பார்த்து வச்சுருக்காங்க. வீட்டிலலாம் பேசி அதிகமாகிடுச்சு. பிரவீன் மனசு தவிச்சிச்சு. கார்த்திக்கிட்ட சொன்னான். கார்த்தி அமைதியாக கேட்டுட்டு, நான் உங்களை விட்டு போக விரும்பலை, ஆனால் உங்கள் அம்மா காயப்படுத்தவும் முடியலை அப்படின்னு சொன்னான். அந்த நாட்கள் 2 பேரும் அதிகமாக அழுதாங்க. தொலைபேசியில் பேசும்போது குரல் தடுமாறிச்சு. ஒரு மாலை நேரம் அக்டோபர் மாதத்தில் ஹாஸ்பிட்டல் ரூஃப் டாப்பில் 2 பேரும் நின்னாங்க. சென்னை நகர வெளிச்சத்தில் தூரத்தில் மின்னிச்சு. பிரவீன் கார்த்தியை கையை இறுக்கமாக பிடிச்சிட்டான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னான்னே தெரில, ஆனால் உன்னோடு இருக்கும்போது தான் நான் உயிரோடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கார்த்தியின் கண்கள் கலங்க ஆரம்பிச்சிச்சு. 2 உதடுகளும் மெல்ல ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. மழை தூர இதயங்கள் படபடக்க ஒன்றா சேர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு உமாவில் எல்லா பயமும் தனிமையும் எல்லாமே 2 பேருக்கு நடுவில் இருந்துச்சு. கரைஞ்சி போச்சு. அன்பு தான் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தது. குடும்பம் அழுத்தம், சமூக பயம் எல்லாமே இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா நின்னாங்க. ஒன்றா காதல் செய்ய ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 26 கிறிஸ்மஸ் அன்னைக்கு இரவு சாயங்காலம் கிராமத்தில் வீட்டில் அம்மா தூங்கிய பிறகு 2 பேரும் அறைக்குள் இருந்தாங்க. வெளியே நல்ல குளிர்ந்த காற்று வீசிட்டே இருந்துச்சு. 2 உறல்களும் ஒன்றாக இணைய ஆரம்பிச்சிச்சு. பல மாதங்கள் காத்திருந்த உணர்ச்சிகள், அன்பு, நம்பிக்கை எல்லாமே ஒன்றா கலந்து காதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புது தொடக்கமாக இருந்துச்சு. இப்போ கூட அவர்கள் ஒன்றா தான் இருக்காங்க. சின்ன சந்தோஷங்கள் பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தர் காதல் செஞ்சுட்டே இருக்காங்க. விடிய சண்டை வேற போட்டு இருக்காங்க. கத்தி சண்டை மாதிரி ஒருத்தர் துணையாகவும் இருக்காங்க. வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் உண்மையான அன்பு எப்போவுமே வழிகாட்டிகிட்டே இருக்கும். மெதுவாக 2 பேருக்கும் நெருக்கம் அதிகமாகிட்டே போந்துச்சு வாழ்க்கையில். கார்த்தி தன் கிராமத்து வீட்டுக்கு திருவள்ளூர் அருகில் இருக்கிற ஒரு சின்ன இடத்தை பிரவீனுக்கு அழைச்சிட்டு போனான். ஒரு நாள், வாங்க சார், ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம ஜாலியாக எனக்கு பண்ண வீடு இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு சொல்லி மெல்ல சொன்னான். பிரவீன் முதல்ல தங்கினான். வேலை, அம்மா எல்லா பொறுப்பும் மனசில் இருந்துச்சு. ஆனால் கார்த்திகோட கண்கள் இருந்த எந்த இயக்கத்தையும் பார்த்துக்கதும் மறுக்கம் மனம் வரல. ஒரு சனிக்கிழமை காலையில் புறப்பட்டு போனான். அங்கே பச்சை பசேல்னு வயல்வெளி, மஞ்சள் நிற சூரிய ஒளி, மரங்கள் நடுவில் இருந்துச்சு. சின்ன வீட்டு மொட்டை மாடியில் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. தூரத்தில் காற்றில் ஆடும் பச்சை நிற செடிகள், பறவைகள் சத்தம், கிளி சத்தம், மாடுகள் சத்தம், ரோடு சத்தம் எல்லாம் ஒரு அமைதியை கொடுத்துச்சு. கார்த்தி நெடுநேரம் தயங்கிய பிறகு தன் மனசை திறந்து வச்சான். நான் பொண்ணு பார்க்கவே மாட்டேன் சார், எனக்கு ஆண்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கே பயமாக இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில சார். அவன் குரல் நடுங்கிச்சிச்சு. கண்கள் லேசாக கலங்கிட்டே இருந்துச்சு. பிரவீன் நெடுநேரம் மௌனமாக இருந்தான். காற்று அவன் முகத்தில் தாக்கிட்டே இருந்துச்சு. பிறகு மெல்ல தயக்கத்தோடு சொன்னான், எனக்கும் தான் சார் அதே ஃபீலிங் தான், ஆனால் இதுவரையும் நான் யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு மனசு வரல. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு என் மனசுக்குள்ளேயே சொல்லியிருக்கேன். அம்மா அப்பா வீட்டில் சமூகம் எல்லாமே செம்ம ப்ரெஷர் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அவருக்கு நெஞ்சு லேசாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. பல வருஷமாக அடுக்கி வச்சுருந்த உணர்வு மெல்ல 2 பேரும் காதலாக மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த நொடி 2 பேரும் இதயம் ஒன்றாக, இவளோட ஹார்ட் பீட் அவனுக்கு கேட்குது, அவனோட ஹார்ட் பீட் இவனுக்கு கேட்குது. ஒரு புரிதல், ஒரு இணைப்பு அங்கே மெல்ல உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வாழ்க்கை அவ்வளோ எளிதாக 2 பேருக்கு போனதில்லை. செப்டம்பர் மாதம் பிரவீன் அம்மா ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வேணான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் கூட முடிவு பண்ணிட்டாங்க. உற்சாகமாக சொல்லிட்டாங்க. பிரவீன் உள்ளுக்குள்ளே ரொம்பவே தவிக்க ஆரம்பிச்சிட்டான். இரவு முழுக்க தூக்கமே வரல. அடுத்த நாள் கார்த்தி எல்லாத்தையும் சொன்னான். கார்த்தி கேட்டுக்கிட்டே அம்மா அமைதியாக இருந்தான். பிறகு கண்ணீர் வழிய ஆரம்பித்தான். நான் உங்களை இழக்க விரும்பல, ஆனால் உங்கள் அம்மாவை காயப்படுத்தவும் என்னால் முடியாது. இது என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்க? அவனோட குரல் உடஞ்சிச்சு. 2 பேரும் அந்த தொலைபேசி காலை நெடுநேரம் அழுதாங்க. அதே நேரம் கார்த்திகோட சேனலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஆள் மெசேஜ் அனுப்பி அவன் ப்ரைவேட் லைஃப்பை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் மிரட்டல் ஆரம்பித்தான். கார்த்தி பயந்து போயிட்டான். பிரவீன் உடனே அவன் வீட்டுக்கு வந்தான். நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். பயப்படாத, நான் இருக்கல்ல. அவனுக்கு நம்மளை பற்றி ரகசியம் தெரிஞ்சாலும் நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தால் எதையும் சமாளிச்சிடலாம் லைஃப்பில். அவன் அப்படி சொல்லி தோலை கட்டி பிடிச்சி ஆறுதல் கொடுத்து சொன்னான். அந்த தொடுதல் கார்த்திக் ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. 2 பேரும் அந்த இரவு நெடுநேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. சின்ன நினைவுகள் பறந்துக்கிட்டே ஆரம்பித்தாங்க.
பிரவீன் தன் கிராமத்து பச்சை வயல்கள் பதில் சொல்லிச்சு. கார்த்தி தன் யூடியூப் பயணத்தில் வந்த சந்தோஷம் தனிமையும் பற்றி சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மாலை அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலில் ரூஃப் டாப்பில் 2 பேரும் நின்றுட்டே இருந்தாங்க. சென்னை நகர வெளிச்சத்தில் மின்னுக்கு நடுவில் கீழே வாகனங்கள் சத்தம், அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் 2 பேருக்கு நடுவில் இருந்துச்சு. பிரவீன் கார்த்தி கையை இறுக்கமாக பிடிச்சிட்டான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்தி, ரொம்பவே. உன்னோடு இருக்கும்போதெல்லாம் தான் எனக்கு உலகம் அழகாக தெரியுது. கார்த்தி கண்ணு ரொம்பவே கலங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நொடி 2 பேருக்கும் நெருக்கமாக மாறிச்சு. மெல்லிய மழை தூறல் ஆரம்பிச்சிச்சு. உதடுகள் ஒட்டிய அந்த முகத்தில் எல்லா பயமும் இயக்கமும் காதலுக்கு கலந்துருந்துச்சு. இதயம் படபடக்க உலகம் மறந்து போச்சு மாறி இருந்துச்சு. அந்த ஒரு தருணம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை அவ்வளோவா சுலபமாக இருந்தது இல்லை. பிரவீன் அம்மா எல்லாமே தெரிஞ்சு ஒரு பெரிய சண்டை போட்டாங்க. இது தப்பு, சமூகம் ஏற்றுக்காது, நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் மனசு உடஞ்சி போச்சு. கார்த்தி தன் சப்ஸ்கிரைபர்களுக்கு மத்தியில் பயந்தான். என் இமேஜ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், என் சப்ஸ்கிரைபர்லாம் போயிடும், என் வாழ்க்கையை நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிக்க ஆரம்பித்தான். இருந்தாலும் இரவு நேரங்களில் ஒருத்தர் ஆறுதல் சொல்லி கைகோர்த்து நின்று ஜாலியாக மஜாவாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காதல் நைட் ஆனால் அந்த காதல் அவர்களுக்கு மெல்ல மெல்ல வலுவாக்கிடுச்சு. சின்ன சின்ன மகிழ்ச்சி தான் தேடி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த உண்மையான உணர்வு அவர்கள் ஒன்றா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்துச்சு. பாண்டிங்க நாட்கள் வேகமாக போயிட்டே இருந்துச்சு. பிரவீன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரிசைன் கொடுத்து விட்டான். எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வாழ்க்கையில் நீ மட்டும்தான், இனிமேல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை, நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து தெளிவாக சொன்னாங்க. அந்த முடிவு எடுக்க அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பல வருஷங்கள் உழைச்ச இந்த ஹாஸ்பிட்டலில் சக ஊழியர்கள் எல்லாத்தையும் விட்டு வரும்போது கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்து லேசாக தண்ணீரும் வர ஆரம்பிச்சிச்சு. கார்த்திக் தன் சேனலை கொஞ்சம் குறைச்சிட்டான். தினசரி வீடியோ போடுறதை குறைச்சி மென்டல் ஹெல்த் பற்றி மட்டும் அவ்வப்போது சொல்ல ஆரம்பித்தான். 2 பேரும் ஒன்றா திருச்சி அருகில் இருக்க தாயமங்கலம் கிராமத்தில் சின்னதாக ஒரு குடிசை வீடு கட்டிட்டு தங்களால் முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே பச்சை வயல்கள், அமைதியாக சூழல், பழைய நினைவுகள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்துச்சு. அங்கே போன சில நாட்களுக்கு பிறகு பிரவீன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி வந்துச்சு. உடனே அவர்கள் விட்டுட்டு ஓடிட்டு போயிட்டாங்க. அம்மா படுக்கையில் இருந்தாங்க. முகம் சோர்ந்து போய் இருந்துச்சு. இருந்தாலும் கண்கள் அன்பாக இருந்துச்சு. பிரவீன் அம்மா மெல்ல மெல்ல எல்லாத்தையும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெடுநேரம் அமைதியாக இருந்த பிறகு மெல்ல சொன்னாங்க, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் மகனே, ஆனால் இது உலகத்தில் தெரிய வேண்டாம், நம்ம குடும்பம் அமைதியாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் பிரவீனுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. தாயின் அன்பும் எப்போ புரிஞ்சிக்கிட்டு வச்சுருக்கான் நம்ம பையன். ஆனால் கார்த்தி அம்மா இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் மகன் இப்படி ஆகக்கூடாது, அவன் ஒரு கே ஆகக்கூடாது, நம்ம சொந்த பந்தங்க என்ன சொல்லும், நம்ம சமூகம் என்ன சொல்லும், நான் வெளியில் தலை காட்ட முடியாது, உன்னோட எதிர்காலம் என்னடா அவன் குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுத்து நிறுத்தினாங்க. கார்த்தி மனசு உடஞ்சி போச்சு. இரவு முழுக்க அம்மாவோடு பேசிகிட்டே இருந்தான். கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் தன் உணர்வுகளிலிருந்து மறக்கவே முடியல அவனால். அம்மா, இது என் உள்ளத்தோட உண்மைம்மா, நான் பொய் சொல்லி வாழ முடியாதும்மா, நான் ஒரு கேமா. அந்த வீட்டில் பல இரவுகள் போச்சு. அழுகை, அமைதி எல்லாமே கலந்து இருந்துச்சு. 2024 ஆண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தாயமங்கல் வீட்டில் 2 பேரும் தனியாக இருந்தாங்க. வெளியே லேசாக தூறல் போயிட்டு இருந்துச்சு. மரங்கள் சத்தம் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. உள்ளே 2 பேரோட இதயங்கள்லேருந்து ஒன்றா இணைக்க ஆரம்பிச்சிச்சு. பல மாதங்கள் காத்திருப்பு, கண்ணீர், பயம், தனிமை, ஆனால் இதெல்லாம் மேலே ஒரு ஆழமான காதல் உருவாக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ஒன்றா கலந்துச்சு. பிரவீன் மெல்ல மெல்ல கார்த்தியை அணைச்சான். அவன் கைகள் நடுங்குச்சு. இனிமேல் நீ தாண்டா என் உலகம், எல்லா சிரமங்களுக்கு நீ தாண்டா என் பலம். கார்த்திக் அழுதான். கண்ணீர் பிரவீன் தோளில் விழுந்துச்சு. எனக்கு நீ தான், உன்னோடு இருக்கும்போது தான் எனக்கு வாழ்க்கை அர்த்தம் புரிஞ்சிச்சு. அந்த அணைப்பு இருக்கிச்சு. மெல்லிய மஞ்சள் லைட் அறையை மென்மையாக ரெட் லைட்டாக மாற்றிட்டான். வெள்ளை மழை சத்தம். ஆனால் உள்ளே இவங்க 2 பேர் நடுவில் போடுற சத்தம் அது கேட்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு காதல், 2 பசங்க நடுவில் காதல் சத்தம். வெளியில் மழையில் சத்தது அது இயற்கை சத்தம். அந்த இரவு 2 பேரும் உடல்கள் மெதுவாக இணைச்சிச்சு. முழு நம்பிக்கையோடு அன்போடு ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. பல மாதங்கள், பல வருடங்கள் அடக்கி வச்சிருந்த உணர்வு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. தொடுதல்கள் மென்மையான பார்வைகளாக ஆழமாக இருந்துச்சு. இதயங்கள் துடிப்பும் ஒன்றா இருந்துச்சு. அது வெறும் உடல்கள் சேர்க்கை மட்டுமல்ல, 2 ஆத்மாக்களின் ஒன்றா இணைந்த அந்த நொடி, அந்த தருணங்கள் எல்லா வழிகளையும் பயமும் மறைஞ்சி போச்சு.
அது முழுமையான சந்தோஷம் நிறைஞ்சிருந்துச்சு. இப்போது 2026 வந்துச்சு. 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் இருக்காங்க. கார்த்திக் தன் சேனலில் மென்டல் ஹெல்த் பற்றி மட்டும் போட்டுகிட்டே இருக்கான். உண்மையான பேசுகிறான். பார்வையாளர்கள் அவன் பேச்சில் ஒரு தைரியத்தை உணர்த்திட்டாங்க. பிரவீன் ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்தான். அங்கே வந்தவர்கள் உடம்பு மட்டும் இல்லை, மனசு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சமூகம் இன்னும் முழுசாக அவங்கள 2 பேரும் ஏற்றுக்கவே இல்லை. சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்பு காட்டுறாங்க. சில பேர் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க 2 பேரும். ஆனால் அவங்க காதல் வெற்றி பெறுந்துச்சு. அது ஒரு ஆழமான உண்மையான நிலையான காதல் மாறிச்சு. 2 பேரும் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷம் கண்டுபிடிச்சி, காலையில் ஒன்றா காஃபி குடிச்சு, மாலையில் வயல்வெளியில் நடப்பது, இரவுகளுக்கு பேசிகிட்டே இருப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. வாழ்க்கை அவ்வளோ சுலபமாக இருந்தாலும் ஒருத்தன் இருக்கிற வரை எல்லாமே சாத்தியமாயிடுச்சு. அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் காதல் இப்போது வளர்ந்துட்டே இருக்குது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக உங்கள் காதல் ஜெயிக்கும், நம்மளும் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.